அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னடி நான் அவ்வளவு சொல்லியும் தப்பிச்சு போலான்னு நினைக்கிறியோ? அது அது வந்து அவ்வளவு தைரியம் அவனுக்கு? என்னை பத்தி லேசா நினைச்சிட்டேல. இப்ப நான் யாருன்னு காமிக்கிறேன், வாடி. இங்க பாருங்க சாரே, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா, அதுல நீங்க தலையிட கூடாது. என்ன மிரட்டற பழக்கம்? ஒரு நிமிஷம் ஆகாது, நாயு கிட்ட போய் நான் உங்களை போட்டு கொடுக்க. சொல்லு சாரே, போட்டு கொடுக்கவா? இப்ப போய் போட்டு கொடுக்கவா? ஏ கருப்பி, என்ன பயத்துல லூசு பிடிச்சிருச்சா? லூசா? என்ன குறுக்கு மண்டலா நீ? சாரே அடச்சி வாய மூடு. உங்களை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்க, நீங்க ஒரு அக்யூஸ்ட். நீ எங்க அம்மாட்ட என்ன போட்டு கொடுக்க போறியா? ஏண்டி, பேப்பர்ல உன்னோட நியூஸ பார்த்தோம், இன்னும் இவ்வளவு தைரியமா இருக்கீங்க. இந்நேரம் என் கால்ல வந்து விழ வேண்டாம், ஆனா தப்பிச்சு ஓடிடலான்னு பிளானு. என்ன சொன்ன? வெளியே போய் எப்படி நான் பொழைச்சுக்கலாமா? பொழைக்க என்னடி, ஓடவே விட மாட்டேன். நான் நினைச்சதை இன்னைக்கு நடத்தாம உன்னால எதுவும் பண்ண முடியாது. இப்ப நான் யாருன்னு காமிக்கட்டா? இங்க பாரா. கருப்பி, இப்போ வரைக்கும் நான் உனக்கு கண்டுக்காம இருக்கேன். என் பார்வைய உன் பக்கம் திரும்ப வச்சிடாத. என்ன உன் பார்வைய என் பக்கம் திருப்பியா? ஐயோ, கையில ஏதாவது கடிச்சா ஒட்டிச்சு கொன்றலாம். இவனெல்லாம் கொல்ல கூடாது. இவன் நம்மள பண்ற டார்ச்சருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொல்லணும். என்ன பண்ணலாம்? ஐயோ, இப்ப வேணி என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஒருவேளை நிஜமாலே போலீஸ்க்கு நம்மள போட்டு கொடுத்துருவானா? நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது? ஏய் கைய விடுறா. விடு கைய. விடுடா, விடுங்கறேல. விடுறதுக்காடி புடிச்சேன். இந்த புடி உன்னை எங்க போய் நிப்பாட்டுதுன்னு பாக்குறியோ? என்ன ரொம்ப லேசா இட போட்டுட்டேல. இப்பவே உன்னை என்ன பண்றேன்னு பாரு, வாடி. வேண்டாம். இங்க பாரு, இப்ப கூட உன்னை தூக்கிட்டு போய் நான் உனக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. ஏய், ரொம்ப சிலிப்பிக்காதடி. இப்போ உன்னை எங்க கூட்டிட்டு போறேன்னு நினைக்கிற? ஓ மாமியார் வீட்டுக்கு. புரியலையா? போலீஸ் ஸ்டேஷனுக்குமா? ஏன் வீடு, அதான் இந்த மாமியார் வீட்லயே இருக்கலாம் நினைச்சா நீ ஒத்துக்கணும். இல்லனா வா, என்ன பண்றேன்னு பாரு. விடு. அடச்சி வாடி. விடுடா, விடு. அண்ணா. சிந்துமா, என்ன? டேய், நீங்களும் எங்க வாரீங்க? எப்படியா அந்த சித்தார்த் தான் வந்திருப்பான். போங்கடா, நம்ம வீட்டை சுத்தியால நம்ம வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது இருக்கானான்னு போய் பாருங்க. டேய் சரத். என்ன வீரானா? என்னடா நீ வாட்டுக்கு சித்தார்த்தன? சிந்து. ஆமாண்ணா, அந்த சித்தார்த் தான் வந்துட்டு போறான். சித்தார்த் வந்தானா? என்னமா சொல்ற? நினைச்சேன் வருவான்னு நினைச்சேன். அதே மாதிரியே வந்திருக்கான். தினம் சிந்துவை பாக்கணுங்கிறதுக்காகவேவும் சிந்து கிட்ட ஏதோ பேசி அவளையே இப்படி ஒரு சேலஞ்ச் பண்ண வச்சிருக்கான். இவளும் அது தெரியாம சேலஞ்ச் பண்ணிட்டு, ஐயோ இனி என்ன பண்றது? அந்த அபிமன்யு சித்தார்த் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் நம்ம என்ன ஏதுன்னு ஒரு முடிவு எடுக்க முடியும். அப்பா கிட்ட பேசுவோம். சிந்து நம்ம வீட்டுக்கு ஓ ரூம்க்கு வந்தானா? ஆமாண்டா, ஆச்சரியமா கேளுங்க. ஐயோ ஆமாண்ணா, இப்பதான் போறான். எத்தனை தடவை நான் கத்துனேன், என்னன்னாவது யாராவது கேட்டீங்களா? ஏய் பாப்பா, மாடியில இருந்தோண்டா. அண்ணா, அவன் எப்படி என் ரூம்க்கு வந்தான்? கீழே அப்பா தான் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, எல்லாரையும் தாண்டி எப்படினா? சிந்து, அதாம ஆச்சரியமா இருக்கு. சிந்து வந்து என்ன சொன்னா? ஏதாவது அளவுக்கு மீறி பேசினானா? சிந்து உன்னை பயமுடுத்தினானா? ஐயோ அண்ணா, அதெல்லாம் இல்ல. டெய்லி உன்னை பார்க்கணும்னு சொன்னேன், அது மாதிரி பார்த்துட்டேன். நீ நாளைக்கும் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். நாளைக்கும் வருவானா? திரு, ரொம்ப ஆச்சரியப்படாத. அவன் இனி டெய்லி வரத்தான் செய்வான். டேய் சரத்து. என்னடி, நீ தானே சொன்ன? அதுக்காக. டேய் பாப்பா, பயப்படாத. அப்படி என்ன அவனுக்கு? அவனை நான் பாத்துக்கிறேன். 4 பேர் செட் பண்ணி 2 தட்டு சொன்னோம்னா அடுத்து அவனாட்டு கப் சிப்புன்னு இருப்பான். இவன் ஒருத்தன் பழைய பட வில்லன் மாதிரி பேசிட்டு இருக்கான். ஐயோ வீரானா. சரத்து, எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்க. இப்பவே அவங்களுக்கு கால் பண்றேன். இந்த சித்தார்த் எவங்கிறத மட்டும் நீ காமி. கைய கால உடைச்ச ஹாஸ்பிட்டல்ல போட்டோம், அதுக்கப்புறம் எப்படி வாரான்னு பாக்குறேன். ஐயோ அண்ணா, தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணாத. பாரு, அப்பாவுக்கும் அவனோட அப்பாவுக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனையை இவன் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு நம்மள பழி வாங்கணும் அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டு தெரியறான். இதுல நீ வேற புதுசா ஏதாவது கிரியேட் பண்ணாத. டேய், அதுக்காக இப்படியே விட முடியுமா? எத்தனை நாளைக்குடா பாப்பா பயந்து இருக்க முடியும்? அவ ஒன்னும் பயப்பட வேண்டாம். வீரானா, இந்த விஷயத்த நீ விடு, நான் பாத்துக்கிறேன். சரத், நான் பாத்துக்கிறேன்டா. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னது நம்மள பழி வாங்கணும்னு தான் துடிச்சிட்டு இருக்கான். அவனால சிந்துவுக்கு எப்பவுமே ஆபத்து இல்ல, நமக்கு தான். எல்லாரும் ஆபீஸ் போனாலும் சரி, இல்ல எங்க வெளியே போனாலும் சரி, கொஞ்சம் சேஃபா இருங்க. டேய், இதுக்காக தான் சித்தார்த்த பத்தி உங்ககிட்ட நான் சொன்னேன். சிந்து விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ஆமாண்ணா, பெரிய கத்தி வச்சிருந்தான். உங்களை கூப்பிட்டதுக்கு இப்ப கூப்பிடு, வர எல்லாத்தையும் போட்டு தள்ளுறேன்னு சொன்னான். சிந்தாமணி, அதுக்கு நீ என்னமா சொன்ன? நானா
ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டேய் சும்மா சொன்னேன்டா. அவன் அப்படி சொன்னதும் யாரையுமே கூப்பிடல. சரி சிந்து, இப்போதைக்கு நீ கொஞ்சம் கவனமா இரு. சரத்தான் சொல்றான்ல, அவனால உனக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு. பாத்துக்கலாம், என்னதான் பண்றான்னு போக போக பாத்துக்குவோம். சரிண்ணா. சரிடா பாப்பா, நீ ரெஸ்ட் எடு, நாங்க பாத்துக்கிறோம். இரு, வா போலாம். எங்க போலாம்? என்னையும் கூட்டிட்டே போங்க. அம்மாடி சிந்து, ரொம்ப கஷ்டப்படாத, திரும்ப எல்லாம் வரமாட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, இனிமே நான் தனியா இருக்காம வீட்டுல ஆள்களோடயே இருக்கேன். சரிதான். சரி பாப்பா, வா. இவங்க 2 பேரும் தேடி போனாங்க, அவ்வளவுதான். யார் கண்ணிலே படாம நம்ம வீட்டுக்குள்ள வந்தவன் வெளியே போக தெரியாமையா இருக்கும். ஆனாலும் அப்பா சக்கரவர்த்தி சார் கீழே தான் இருக்காங்க. எப்படி அவங்கள தாண்டி வந்தான்? இப்ப போகும்போதும் அவன் அவங்கள பாத்துருக்கணுமே. பாத்துருப்பானா? சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். என்னடி வேண்டாம்? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற தைரியத்துல தானே ஓடி போலாம் நினைச்சேன். இப்ப பாரு. அம்மா, அம்மா, சாரி ப்ளீஸ் சார், கூப்பிடாத. அவ்வளவு தூரம் சொல்லியும் எப்படி நீ வீட்டை விட்டு போலான்னு நினைக்கலாம்? நான் அப்பனா ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டேன். இருடி இரு, இந்த எங்க அம்மா வரட்டும், இப்பவே உன்னை உள்ள தள்ளுறேன். சாயங்காலம் டைம் ஊருக்குள்ள எல்லாம் வேலை வெட்டிய முடிச்சுட்டு இப்பதான் ஃப்ரீயா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. போலீஸ் வந்து உன்னை அடிச்சு இழுத்துட்டு போறத பாக்கட்டும். ஒரு வாரத்துக்கு அவங்க பேச்சுக்கு தீனி. சார் ப்ளீஸ் வேண்டாம் சார். அடச்சி. அம்மா, டேய் அண்ணா, சார் ப்ளீஸ் கூப்பிடாதீங்க. டேய் தர்மா. ஐயய்ய, என்னடா ஏன் இப்படி கத்துற? தர்மா வந்துட்டியா? வா வா. அம்மா எங்கடா? அம்மா பின்னாடி தோட்டத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா திரும்பவும் பிடிச்சி எதுக்குடா இவ்வளவு இழுத்துட்டு வந்திருக்க? தர்மா, முக்கியமான விஷயம் தர்மா. சார் ப்ளீஸ் சொல்லாதீங்க. என்னடா? தர்மா, ஒரு பொண்ணு பெத்த தாய கொன்னு கேள்விப்பட்டிருக்க? பொண்ணா? டேடே, ஏண்டா சும்மா ஏதாவது பேசாத. ஓ வேலையை பாரு. இந்த பொண்ணை பிடிச்சி பேசுறத விடு. அம்மா பின்னாடிதான் இருக்காங்க, நீ ஏதாவது வாங்கி கட்டிக்காத. இன்னைக்கு நான் வாங்கி கட்டிக்க மாட்டேன் தர்மா. இத்தனை நாள் என்ன அவமானம் அசிங்கப்படுத்தினாலே இவ தான் வாங்கி கட்டிக்க போறா. என்னடா சொல்ற? தர்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. சார் ப்ளீஸ் சார். சரி சொல்லாத சாரே. போலீஸ் ஸ்டேஷன்ல போனா எங்களால சமாளிக்க முடியாது. ப்ளீஸ் சாரே. சார் ப்ளீஸ் சார். ஏய், என்னடா நடக்குது? ஏதோ 2 பேரும் உன்கிட்ட கெஞ்சுற மாதிரி இருக்கு. பசுபதி, என்னடா என்ன வேலை பார்த்த? இந்த சிட்டுக்குருவி சிக்கிக்குச்சா? ஆஹா, அது எங்க சிக்க? நான் தான் சிக்க வைக்க போறேன். சிக்க வைக்க போறியா? என்னடா சொல்ற? ஆமா தர்மா, சிட்டுக்குருவிய கூண்டுக்குள்ள போட்டு உடைக்க போறேன். ஐயோ, இவன் எல்லார்கிட்டயும் சொல்லி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. நான் ஜெயிலுக்குள்ள போயிட்டா, அவ்வளவுதான். இப்போ இவங்கிட்ட இருந்து தப்பிச்சாலாவது சக்கரவர்த்தி சார்ட்ட பேசி ஏதாவது பண்ண முடியும். இப்போ என்ன பண்றது? டேய் பசுபதி, என்னடா சொல்ற? ஐயோ தர்மா, என்ன சொல்றது? என்கிட்ட பெரிய பேப்பர் ஆதாரமே இருக்கு, காமிக்கட்டா? இப்படி கொல்றானே, இப்போ என்ன பண்ணலாம்? தர்மா, போய் அம்மாவை கூட்டிட்டு வா. இன்னைக்கு ஒரு சுட சுட பிளாஷ் நியூஸ் சொல்றேன். நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்ல தர்மா, நம்ம ஊருக்கே இன்னைக்கு ஒரு முக்கிய செய்தி. நம்ம லோக்கல் சேனல்ல கூட இன்னைக்கு பிளாஷ் நியூஸ்னு சொல்லி சும்மா சோடு பறக்க ஒரு நியூஸ போட்டு தள்ள போறாங்க. டேய் கூறுகட்டவனே, என்னன்னு சொல்லி தொலைஞ்சிட்டு பேசி தொலைடா. தலையும் புரியாம வாழும் புரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறேன். இருடா, அம்மா வரட்டும். அம்மா. சார் வேணாம் சார், ப்ளீஸ். நீங்க சொல்றத நான் கேக்குறேன். என்னம்மா? நீங்க சொல்றத நான் கேக்குறேன். கேக்குறேனா? புரியலையே. சார், நீங்க சொன்னபடி இன்னைக்கு நான் உங்க ரூமுக்கு வரேன் சார். உன்னை நம்ப முடியாதே. உண்மையத்தான் சொல்றியா? உண்மைதான் சார். வீட்ல யார்கிட்டயும் இல்ல போலீஸ்லயும் சொல்லாதீங்க. நீங்க சொல்றபடி நான் கேக்குறேன். நம்பலாமா? இல்ல திரும்ப நீ ஏதாவது ஒரு முடிவெடுத்தா அடுத்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டேன். போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு தான் அம்மா கிட்டே சொல்லுவேன். இல்ல வேண்டாம் சார், வார்த்தையை மீற மாட்டேன். அப்பனா போ, ஒரு ரூமை விட்டு வெளியே வராத. நைட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஓகே சார். அது வரைக்கும் ஏதாவது பிளான் பண்ணலாம், இல்ல தப்பிக்க ட்ரை பண்ணலாம்னு நினைச்ச அப்புறம் அவ்வளவுதான். போடி. ஓகே சார். போ போ. கருப்பி வா போலாம். டேய் பசுபதி, என்னடா என்ன நடக்குது? தர்மா, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு தர்மா. நாளைக்கு காலையில உன்கிட்ட என்ன மேட்ருங்கிறத சொல்றேன். டேய்
அடடடா போப்பா. அம்மா வந்து எதுக்கு நான் கத்துனேன்னு கேட்டா, தலைவலின்னு சொல்லி தானே மில்லுக்கு போகாம வீட்ல இருந்தேன். தலைவலினால கத்துனா ரூம்ல போய் படுத்துட்டான்னு சொல்லு. ஏய் என்னடா பண்ற? அந்த பொண்ணு ஏன்டா உன்கிட்ட கெஞ்சுறா? நீ ஏதோ அவளை மிரட்டுற மாதிரி இருக்கு. பசுபதி என்ன ஆச்சு? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, அப்பதான் உனக்கு பிரச்சனை வந்தா நான் காப்பாத்துவேன். ஏய் இந்த வட்ட பிரச்சனை எல்லாம் இல்லவே இல்ல. ஒன்லி ஹாப்பி தான். சரி சரி, நான் சந்தோஷமான மூடுல இருக்கேன். என்னை ஏதாவது பேசி தொந்தரவு பண்ணாத. என் ரூம்க்கு வந்து தொந்தரவு பண்ணாத. நான் போய் தூங்குறேன். குட் நைட். டேய் 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 குட் நைட்டா? சாயங்காலம் தான்டா ஆகுது. டேய் என்னாச்சு இவனுக்கு? ஆமா அந்த வேணிக்கு என்னாச்சு? இத்தனை நாள் நம்ம தம்பிய பயமுறுத்தி வச்சிருந்தா, இன்னைக்கு என்ன அவளே நம்ம தம்பிக்கு பயப்படுறா? ஒரே நாள்ல என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்தா என்ன? அம்மா தம்பி சந்தோஷமா இருக்கான். இருக்கட்டும், நாளைக்கு காலைல என்னன்னு சொல்றேன்னு சொல்லிருக்கான்ல, காலையில கேட்டுக்கலாம். சக்கரவர்த்தி, அதெல்லாம் முடியவே முடியாது. கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம் மட்டும் சொல்லுங்க, அப்புறம் நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். வைரம் என்னையா சொல்ற? என்னன்னா என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு? நீ என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கும். ரத்னம், ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் என்ன உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல சக்கரவர்த்தி, என் பொண்ணுக்காக சிவானியும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டா. சிவானிக்கு கல்யாணம்னு அவங்க சித்தியோ இல்ல ரெண்டு அண்ணன்களோ முன்ன இருந்து செஞ்சா கூட என் பொண்ணுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் அவளுக்கு செய்யணும்னு தான் நினைப்பேன். இப்ப அவங்களே சிவானிய கண்டுக்கல, இல்ல தனியா இருந்து கஷ்டப்படுறா. இங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் கல்யாண தேதி முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்புறது எங்களுக்கும் சந்தோஷம், சிவானியும் சந்தோஷமா இருப்பா. சக்கரவர்த்தி, உன் வீட்டு மருமக சிவானி, நீ சொல்லு, ஓகேனா எங்க வீட்டுல இருக்கட்டும். இல்ல நீ கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போ. கல்யாணத்துக்கான என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நாங்க செஞ்சிடறோம். ஏய் அப்படிலாம் இல்லப்பா, சிவானி இங்கே இருக்கட்டும். அவகிட்டயும் நான் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அவளும் சரின்னு சொல்லிட்டானா இங்கே இருக்கட்டும். சீக்கிரம் ஒரு கல்யாண தேதியை முடிவு பண்ணி கல்யாணம் முடிஞ்சதும் என் மருமகளா அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சரி சக்கரவர்த்தி, சிவானி கிட்டயும் கேட்டுக்கோ. அப்புறம் கல்யாண தேதியை முடிவு பண்ணணும். பாரா, போகும்போதுலயும் பேசிட்டு இருந்தாங்க, இப்போ வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க. என்ன பேசுறாங்க? யாரும் நம்மள பார்க்க கூடாது, கொஞ்சம் பேக்ல போயிடலாம். ராம்? ராமா? இல்ல சக்கரவர்த்தி, யாரோ வந்த மாதிரி இருந்தது. யாரு? ராம்? பசங்க எங்க? எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. யார் இங்க வரப்போறா? ஆமா ஆமா, நம்ம பேசுறத பார்த்தாலே எதுக்குடா வம்புன்னு ஓடிடுவாங்க. ஆமா ஆமா, பசங்க மாடியில இருந்து என்ன பிரயோஜனம்? இல்ல நீங்களும் கீழே இருந்து என்ன பிரயோஜனம்? ஏன் சிந்துவ நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பேசுங்கடா, நல்ல கதை பேசுங்க. சிவானி கல்யாணத்தை பத்தி பேசுறாங்களோ? சிவானி சிந்து மாதிரி இருக்கா. சிவானி கல்யாணம். சரி ஓகே. ஏ ரத்னம், வைரம், ஏற அப்படி முத்து முத்தா வச்சிருக்கீங்க. ஆனா அநியாயமா உங்க சொத்தெல்லாம் என்கிட்ட இழந்து நடு தெருவுல நிக்க போறீங்க. அப்புறம் ரத்னமும் வைரமும் சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும். சீக்கிரமே அந்த காலம் வரும். பேசுங்க பேசுங்க, கல்யாணத்தை பேசுங்க. என்னைக்குன்னு எப்பன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் ஆட்டத்தையும் நான் காமிக்கிறேன். யாரு? ஜீவா, சக்தியா? ஒருவேளை நம்மளதான் பார்க்க வராங்களோ? வாங்கடா வாங்க. ஆனா நான் எவன் கண்ணையும் சிக்க மாட்டேன். பாய் பாய். இனி இந்த வீட்டுக்குள்ள அடிக்கடி வர வேண்டியிருக்கும். இப்போவே எது எது எங்கெங்க இருக்கு நோட்டம் பார்த்தா சரி வராது. இன்னொரு நாள் ஃப்ரீயா வரலாம். பக்கத்துல வந்துட்டாங்க, கிளம்புவோம். மாமா? ஜீவா? மாமா, இங்க யாராவது வந்தாங்களா? யாராவதுனா? இல்ல மாமா, நம்ம வீட்டுக்கு யாரும் வரலையே ஜீவா. மாமா, நீங்க இங்க தானே உட்காந்துருக்கீங்க? ஆமாண்டா. யாருமே வரலையா? நீங்க பாக்கலையா? என்ன ஜீவா, யாராவது வாரேன்னு சொல்லியிருந்தாங்களா? இல்ல மாமா. ஆமா மாமா, என் ஃப்ரெண்டு வாரேன் இருந்தான், அதான் நீங்க பாத்தீங்களான்னு. ஜீவா, யாரும் வரலப்பா. அங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரமா இங்கதான் உட்காந்துருக்கோம். ஆமாண்டா, யார் வந்தாலும் எங்களை தாண்டி தான் போகணும். யாரும் வரல. ஓ சரி மாமா. சக்தி எங்க போறா? ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னா மாமா. சரி சரி சரிடா, உங்க அத்தை சமையல் முடிச்சிட்டாங்களான்னு பாரு. நைட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்பட்டும். சரிங்க மாமா. தம்பி, அப்படியே ஒரு ராமியும் சிவானியும் கூப்பிடணுமா சார்? சார், அதுக்கு அவசியமே இல்ல, 2 பேரும் அதான் வராங்க. மணி ஆயிடுச்சே, இன்னும் கிளம்பலையா நினைச்சு வந்திருக்காங்க. ஜீவா, நீ போயா, சமையல் ரெடி ஆச்சா அத்தைட்ட கேளு. சரிங்க மாமா. எப்படி எப்படி அந்த சித்தார்த்த உள்ள வந்திருப்பான்? இந்த பக்கம்னா மாமா யாரும் பார்க்கலங்கிறாங்க. எப்படி வந்து சிந்து ரூம்குள்ள போய் சிந்துவை பார்த்துட்டு போயிருக்கானா?
நம்ப முடியலையே. சரி ஓகே, சரத்கிட்ட போய் சொல்லலாம். சக்தியும் திரும்பிதான் வரான். அந்த பக்கமும் போல நீ எந்த பக்கம் கூடி வந்தா எங்கிட்டு போனானே தெரியலையே. நாளைக்கு பேசாம வீட்டுல ஒரு சிசிடிவி கேமரா மாட்ட சொல்ல வேண்டிதான். எந்த நிலைமைக்கு போயிட்டோம் பாரு. சரி ஓகே, அத்தைட்ட போய் முதல்ல சமைச்சிட்டீங்களான்னு கேட்போம். சிவானி வாமா. அப்பா டேய் மவனே, கிளம்பலாமா? கிளம்பலாம்ப்பா. அப்புறம் சிவானி இங்கே இருக்கட்டும்னு சொல்றாங்கடா. நீ என்ன சொல்ற? அம்மா சிவானி, நீ அது சிவானி உன் விருப்பம்தான். உன்னோட அம்மா வீட நினைச்சு இங்க இரு. கல்யாணம் முடியற வரைக்கும் கண்ணு. இல்ல நீ சக்கரவர்த்தி வீட்டுக்கு போனாலும் ஓகே தான். ஓ இஷ்டம்டா. நீ என்ன சொல்ற? அப்பா எதா இருந்தாலும் சொல்லுடா. அது அப்பா நீங்க சொல்லுங்க. உங்க முடிவு எதுவோ அது எனக்கு சம்மதம்ப்பா. சிவானி, உன்னோட இஷ்டம்தான். இல்லப்பா, நீங்க சொல்றதையே நான் கேக்குறேன். அப்பா இங்கே இருக்கட்டும்னு சொல்லிடாதப்பா. நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். சிவானி, உனக்கு பொண்ணா எல்லா சீர்வரிசையும் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. பேசியாச்சுடா. தீபாவளி முடிஞ்சதும் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். இன்னும் 2-3 வாரம். அது வரைக்கும் உனக்கு விருப்பம்னா நீங்க இரு. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தான்டா. சரிப்பா, அப்பனா நான் இங்கே இருக்கேன். ஓச்சா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அதுவும் சக்கரவர்த்திட்ட கேட்டு முடிவு எடுக்கிற பத்தியா, அது இன்னும் சந்தோஷமா இருக்கு. அப்பா எனக்கு யாருமே இல்ல. எனக்குன்னு இருந்தது சேஷா மட்டும்தான். ஆனா இப்போ இவ்வளவு சொந்தமும் கிடைச்சிருக்கனா அது ராமாலையும் சக்கரவர்த்தி அப்பாவாலையும் தான். அதனால அவங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம்ப்பா. சரிடா கண்ணு, ரொம்ப பக்குவமா பேசுற. சரி ராம், அப்பனா நம்ம கிளம்பலாம். சிவானி இங்க இருக்கட்டும். அப்பா டெய்லி ஆபீஸ் போகணுமே. ஏன் ராம், கல்யாணம் வரைக்கும் வீட்டுல இருக்கட்டும். என்னது வீட்டுல இருக்கட்டுமா? ஆமா ராம், அதான் ஒரு 3 வாரத்துக்குள்ள கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்றோமே. அது வரைக்கும் நான் இப்படியா பார்க்காம இருக்கிறது? என்ன ராம்? ஒன்னில சார், எங்க ஆபீஸ்ல லீவ் கொடுக்கறது கஷ்டம். அதுவும் பெங்களூர் ப்ராஜெக்ட்லாம் இப்ப இங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு சிவானியும் வேணும். அதான் ஒரு வாரம் 10 நாளைக்கு. சரி ராம், சரி சரி. டெய்லி காலையில வந்து கூப்பிட்டுக்கோ. இல்ல நான் கூட கொண்டு வந்து ஆபீஸ்ல விடுறேன். நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே ராம். டேய் மவனே. சரி சரி. யோ சும்மா இரியா. போ கிளம்புங்க. சரிப்பா. சரி சக்கரவர்த்தி, எல்லாம் நல்லபடியா பேசியாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புங்க. சரி ரத்னம். ஓய் என்ன ராம்? வா. எங்க? வாமா, தனியா பேசணும். கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூரதி. வேணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நைட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. என்னடி என்ன முடிவு எடுத்திருக்க? கருப்பி, இன்னும் முடிவு எடுக்க என்ன இருக்கு? அவ்வளவுதான், அவன் ரூமுக்கு போக வேண்டியதான். வேணி என்னடி சொல்ற? பிறகு நம்மளால என்ன பண்ண முடியும்? சக்கரவர்த்தி சாருக்கு ஒரு போன் கூட பண்ண முடியல. வீட்டுக்குள்ளேயே லாக் ஆயிட்டோம். வீட்டு வாசல கூட தாண்ட முடியல. வெளிய போனாதான் போன் கூட பண்ண முடியும். அந்த நிலைமை இல்லாம போச்சு. அந்த பரட்டு தலைய நம்ம எதுவும் பண்ணிட கூடாதுன்னு வெளிய காவலுக்கு உட்கார்ந்திருக்கான். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி என்ன நடக்குதோ நடக்கட்டும். வேணி அதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகவா? அத பத்தி கூட எனக்கு கவலை இல்ல கருப்பி. ஆனா எங்க அம்மா சாவுக்கு நான் காரணம்னு என் மனசுல நான் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறது. எங்க அம்மாவை கொன்னவன நான் நேருக்கு நேர் நின்னு பார்க்கணும். அவனை கேட்கிற கேள்வியில அவனே சாகணுங்கிறதுதான். ஆனா இப்ப நான் ஜெயிலுக்கு போய் அவ்வளவுதாண்டி, அதுல என் வாழ்க்கை முடிஞ்சிடும். எனக்குன்னு யார் இருக்கா? இப்ப போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாலும் அவ்வளவுதான், அதோட என் சீன் முடிஞ்சது. வெளியே வரவோ நான் நிரபராதியோ நிரூபிக்க கூட ஆள் கிடையாது. நான் ஒருத்தி கத்துனா மட்டும் இந்த உலகம் கேட்காது. அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக எனக்கு விருப்பம் இல்ல. வேணி நீ போ கருப்பி, இனி நான் பாத்துக்கிறேன். வேணி ப்ளீஸ் கருப்பி, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இனி நீ தலையிடாத. வேணி நீ போ, நம்ம ரூம்ல போய் இரு. நான் என்ன ஏதுன்னு பாத்துக்கிறேன். வேணி கொஞ்சம் யோசிக்கலாம். நல்லா யோசித்து நான் முடிவு எடுத்துட்டேன். இனி அதை மாத்துறதுக்கு ஒண்ணு இல்ல. நீ போ வேணி, ப்ளீஸ் கருப்பி போ. போறேன் வேணி போறேன். ஆனா உன்னை இப்படியே விட மாட்டேன். என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். உங்க அம்மா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுக்கும் ஈர விட்டதுக்கும் காரணம் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். இங்க வந்து இப்படி இல்ல, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். நாமளாலனா சக்கரவர்த்தி சார் போன் நம்பர் வச்சிருக்கால, நம்ம ரூம்ல தான் இருக்கு. இப்போ நமக்கு தேவை போன். இந்த 2 மாங்கா மடையன்கிட்டயும் வாங்கவும் முடியாது, ஏமாத்தவும் முடியாது. ஆனா நாயும் அவ வெள்ளாதி வில்லியாச்சே. சரி ஓகே, ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணுவோம். இனி நீ விரக்தியில முடிவு எடுத்திருக்க. ஆனா இதை நான் நடக்க விட மாட்டேன். பார்க்கலாம். கருப்பி சாரி கருப்பி, உன்கிட்ட கோபமா பேசிட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. ஆனா கருப்பி, அவன் சொல்றது மட்டும் என்னைக்கு நடக்காது. எவ்வளவு திமிர் இருந்தா என்ன மிரட்டி இந்த மாதிரி ஆள்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நான் செய்யாத கொலைக்கு என்ன ஜெயிலுக்கு போவேன் மிரட்டான். நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா சந்தோஷமா போவேன்ல.
இந்த மாதிரி ஆள்களுக்குலாம் இதுதான் முடிவு. இன்னைக்கு அவனுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு அப்புறம் என்ன நடந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன். என்ன நடக்குதோ அதை பாத்துக்கிறேன். டேய் பசுபதி, அவ்வளவு தூரம் கெஞ்சியும் உன்னோட முடிவு இவ்வளவு கேவலமா தானே இருக்கு. வாரேன்டா வாரேன். எனக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கியோ? காத்துக்கிட்டு இரு. சீக்கிரம் வாரேன். அட அட, இது என்ன நமக்கு வந்த சோதனை? கல்யாணம் முன்ன நின்னு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க, ஓகேன்னு சொன்னேன். ஆனா சிவானியும் இங்கே இருக்க வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அங்க தனியா இருக்கிறதுக்கு இங்க ஓகே தான். ஆனாலும் அங்கன்னா அடிக்கடி போய் மீட் பண்ணிக்கலாம். இங்க ஐயோ, சரி ஓகே, வீட்டுக்கு கிளம்பணும். நான் சிவானிய எப்ப வர சொன்னேன்? என்ன பண்றா? இன்னும் வந்திருக்கலான்னு பாரு. ராம், வந்துட்டியா? வா வா. உன்ன ராம் என்ன பண்ற? ஏன் என் சிவானிக்கு பார்க்க தெரியலையா? ராம், அட்டி வாங்குவ விடு. பேசாம இருக்கணும். என்ன ராம் இதெல்லாம்? வீட்டுக்கு கிளம்புறேமா. அதுக்காக? ஓய், என்னவா? சிவானி, சிவானி. என்னடா? நீ எப்பவும் போல உன் வீட்டுல இருந்தா கூட அப்போ அப்போ பார்க்க வருவேன். ஆபீஸ்க்கு பிக்கப் பண்ணுவேன், டிராப் பண்ணுவேன். ஆனா இப்போ என்ன? அதான் அப்பா கிட்ட ஆபீஸ்க்கு போகணும்னு சொன்னீங்க. சொன்னேன், இருந்தாலும் என்ன? இங்க பாரு, எப்பவும் போல காலையில ஒழுங்கா என்ன பிக்கப் பண்ண வர. ஆ என்ன ஒழுங்கா காலையில நீ தான் பிக்கப் பண்ண வரணும். ஈவினிங் கொண்டு வந்து இங்க டிராப் பண்ணணும். ஓகேவா? ஏ கள்ளி, நான் மட்டும் தான் மிஸ் பண்றேனோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா அங்கேயும் அதே தான் போல. உனக்கு மேலதான் இங்க இருந்தாலும் ராம், இங்க எல்லாரும் அவங்க வீட்டு பொண்ணா என்கிட்ட பழகுறாங்க. பிடிச்சிருக்கு ராம். கல்யாணம் வரைக்கும் இங்கே இருக்கட்டுமா? இந்த மாதிரி நான் கூட்டு குடும்பத்துல இருந்ததில்ல. அப்பா அம்மா இருக்கும் போதும் நான் தனியா ஒத்த பொண்ணா. என் அண்ணன்க சித்திய நீ கணக்குலயே சேர்க்காத. அவங்க கிட்ட எல்லாம் நான் சரியா பேசினது கூட இல்ல. அப்படி தனியாவே வாழ்ந்துட்டேன். இனி கொஞ்ச நாளைக்கு மட்டும். என்னம்மா இப்படி கேக்குற? சந்தோஷமா இரு. எனக்கு எப்பவும் ஓ சந்தோஷம் தான் முக்கியம். உனக்காக இது கூட நான் செய்யலாட்டி எப்படி? ஆபீஸ்க்கு வரணும்னு கூட அவசியம் இல்ல. லீவ் போட்டு வீட்டுல இருக்கறனால எனக்கு ஓகே தான். டெய்லி ஏதாவது சாக்கு சொல்லி நான் உன்னை பார்க்க வந்துக்கிறேன். ஓகேவா? ஓகே ராம். அப்புறம் இவ்வளவு நாள் 2 பேரும் ஒன்னா இருந்தோம். இனிமே தனித்தனியா. அதனால கொஞ்சம் மனசு தாங்குற மாதிரி 2வது டைம் ஒரே ஒரு கொன்றுவேன். சிவானி. எங்க போற? ராம், என்னடா நடக்குறீங்க? பாத்து பாத்து. ராம், கீழே போட்றாத. அது எப்படி விடுவேன் உன்ன? அட பாவிகளா, கல்யாணமே முடியல அதுங்கல்ல. ராம், போதும் கீழே விட்டுரு. ஐயோ ராம், விடு ராம். டேய் காட்டேருமே, இருடா இரு, இதோ வாரேன். கல்யாணமே முடியல, ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு. ஒரு தடவையாவது நீ இப்படி தூக்கி இருப்பியாடா? இப்போ போய் கவனிச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் நாங்களும் லவ் பண்றோம்ல, இதெல்லாம் பண்ணணும். இருங்க, ஃபர்ஸ்ட் போய் சக்தியை கவனிச்சுக்கிறேன். டேய் சக்தி. ராம், போதும் விடு ராம். சாப்பிடறதுக்கு நம்மள மட்டும் காணோம்னு தேடிட்டு இருப்பாங்க. அப்படியா? ஆமா. அப்ப நான் போனோங்கிறியா? ராம், சரி ஓகே. ஏதோ கல்யாண தேதியாவது சீக்கிரம் முடிவு பண்ணி தீபாவளி முடிஞ்சதும் கல்யாணம் வச்சுக்கலாம்னு பேசியிருக்காங்க. அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக இப்போ உன்னை சாப்பிட கூட்டிட்டு போறேன். ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் 2வது இதயத்தை, 3வது முத்தத்தை. ஹே முத்தத்தை. ஹே நாயு. ஹே நாயு. தூங்கத்தான் செய்றாளா? இவ போன் எங்க இருக்கும்? சத்தம் போடக்கூடாது. நைஸா போனை தூக்கிட்டு வெளியே ஓடிடுவோம். வெயிட் திரும்ப ஒருக்க செக் பண்ணிக்கலாம். நாயு. ஹே நாயு. யாரு? யாரும் இல்ல. நீ தூங்கு. ஐயோ, லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன். நாயு நல்லா தூங்கத்தான் செய்றா. நைஸா போன் எடுத்துட்டு வெளியே போயிடுவோம். எப்படியாவது சக்கரவர்த்தி சாருக்கு போன்
இருக்கு போவோம். போன் போன் இந்த இருக்கு. கருப்பி நிக்காத ஓடிடு. முத டோரை லாக் பண்ணுவோம். நாம பேசுறத யாரும் கேட்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. ஓகே ஓகே. நம்பர் இந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் போடுவோம். ரிங் போகுது. சார், சக்கரவர்த்தி சார், எப்படியாவது போன் எடுங்க. ஹலோ 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 சார். யாருமா? சார் நான் கருப்பி பேசுறேன் சார். கருப்பியா? சார் கருப்பி வேணியோட ஃப்ரெண்ட் சார். வேணி உங்களை கூட பார்க்க வந்திருக்காளே, ஞாபகம் இருக்கா சார்? நீங்க தான் வேணிக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க. வேணி. சொல்லுமா. சார் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்னம்மா, என்னாச்சு? சார் வேணி பெரிய ஆபத்துல இருக்கா சார். ப்ளீஸ் சார் உடனே என் நாயி வீட்டுக்கு வாங்க. நாயுவா? அதான் சார் நாயி வீட்டுக்கு. என்னம்மா, என்ன பிரச்சனை? சார் அந்த பசுபதி வேணியை மிஸ்யூஸ் பண்ண பார்க்கறான் சார். சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், இல்ல வேணியோட லைஃபே போய்டும். சார் எங்களை அதுவும் ரூம்ல லாக் பண்ணிட்டாங்க, வெளிய எங்கேயும் போக முடியல. இந்த ஃபோன் கூட நாயி ஃபோன் சார், தெரியாம எடுத்துட்டு வந்து கால் பண்றேன். சார் திரும்ப என்னால கால் பண்ண முடியுமான்னு தெரியல. நீங்களே இந்த ஃபோனுக்கு கால் பண்ணாதீங்க சார். உங்க நம்பரை டெலீட் பண்ணிட்டு நான் நாயி கிட்ட ஃபோனை வச்சிரறேன். சார் நீங்க இங்க வருவீங்கல்ல? உங்ககிட்ட தான் சார் வேணியும் பேசணும்னு சொன்னா. ப்ளீஸ் சார் காப்பாத்துவீங்கல்ல? இதோ வரேம்மா, 5 minutes. தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். போன்ல நம்பரை delete பண்ணிட்டு நீ கொண்டு போய் வச்சுட்டு உன் வேலையை பாரு, நான் வந்துடுறேன். ஓகே ஓகே சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லம்மா. ஒரு வழியா பேசிட்டோம். ஆனா சொன்ன மாதிரி வந்துருவாரா? 5 மினிட்ஸ்ல வாரேன்னு சொன்னாரு. வருவாரு. ஏன்னா சக்கரவர்த்தி சார் ரொம்ப நல்லா வந்து வேணி சொல்லியிருக்கா. ஒரு பொண்ணுக்கு ஆபத்துன்னு சொல்லி அது எப்படி வராம இருப்பாங்க? நம்பிக்கையா இருப்போம். முத இந்த நம்பரை டெலீட் பண்ணிட்டு நாய் கிட்ட கொண்டு போய் போனை வச்சிடுவோம். இல்ல அவ்வளவுதான். வேணி அவனோட ரூமுக்கு போயிட்ட. எப்படியாவது கொஞ்ச நேரம் சமாளி. சக்கரவர்த்தி சார் வந்துருவாரு. உனக்கு ஒண்ணு ஆகாது வேணி, தைரியமா இரு. அட அட பசுபதி, சாதிஷ்டடா சாதிஷ்ட. எந்த அளவுக்கு சிலப்பட்டத்தனம் பண்ணா அவளையே உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்ட பசுபதி. உன்னை பாராட்டலாம்டா. பாராட்டலாம். என்ன இன்னும் காணும்? எல்லாரும் தூங்குனதும் வான்னு சொன்னேன். இன்னும் என்ன பண்றா? சரி சரி, ஓகே ஓகே. சூடா பாலை காய்ச்சி பாதாம் பால் கொண்டு வருவா. ஓகே ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஹே வேணி, வா 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 வா. என்னம்மா வேணி, கையில பால் சொம்போட வருவேன்னு பார்த்தா சும்மா வந்து நிக்கிற. பால் சொம்பு இப்ப எதுக்குடா? நாளைக்கு காலையில உனக்கு பால் ஊத்திக்கலாம். சரி ஓகே, அது காலையில பாப்போம். இப்பவா மனசுக்குள்ள என்ன பாட்டு ஓடுதுன்னு தெரியுமா? ஓ உடம்பு பஞ்சு மெத்த, கிட்ட வந்து காட்டு வித்த. டேய் நிறுத்து. இங்க பாரு, உன்கிட்ட கடைசியா கேக்குறேன். அது மாதிரி உன்னை மன்னிச்சும் விட்டுறேன். இதோட இந்த பேச்ச விட்டுரு. நான் நாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். என் விஷயத்துல நீ தலையிடாத. இல்ல அதையும் மீறி நீ இப்படிதான் பண்ணுவேனா? என்னம்மா கண்ணு, திடீர்னு சவுண்ட் எல்லாம் கூடுது. என்ன முடிவுல வந்திருக்க? என் முடிவை தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ண போற? இங்க பாரு, நமக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி என் ரூமை எப்படி டெக்கரேட் பண்ணிருக்கேன் தெரியுமா? இவ்வளவு பூ வாங்க அம்மா கிட்ட காசு ஆட்டைய போட்டிருக்கேன். அதுவும் இல்லாம அம்மாவுக்கு தெரியாம இந்த ரூமை இந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியுமா? நீ பேசுறத காலையில பேசிக்கோ. இப்போ சரிடா, நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்ட. இதை தவிர எனக்கும் வேற வழி இல்ல. ஆமா, உனக்கு வேற வழியே இல்ல. இதான். ஏய் என்னடி இங்க பாரு. கிச்சன்ல காய்கறி வெட்டுற கத்திடா. உன் கழுத்தையும் வெட்டும் நினைக்கிறேன். ஏய் என்னடி மிரட்டுறியா? உன்ன ஏய் பொண்ணுங்கனா நீ வச்ச ஆளா? ஏண்டா உன் இஷ்டத்துக்கு பேசுற? ஏதாவது பேசுன அப்படியே சொருகிருவேன். ஏய் சும்மா பூச்சாண்டி கொட்டாத. ஓ அப்பனா குத்தி காமிக்க வேண்டியதா? இங்க பாரு வேணி, ஏற்கனவே கொலைப்பள்ளியில தான்டா இருக்கேன். உன்னை கொலை பண்ணிட்டு சந்தோஷமா ஜெயிலுக்கு போறேன். உங்கள மாதிரி ஆள்கள் எல்லாம் விட்டு வச்சோம். என்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாம் வாழவே முடியாது. என்னடா சொன்ன? உன் உடம்பு பஞ்சமத்த, கிட்ட வந்து காட்டு வித்த. இப்ப காட்டுறேன் பாரு. வேண்டாம். சபாஸ் சபாஸ். பொண்ணுனா இப்படித்தான் இருக்கணும். நீயா? டேய் நீ எப்பறா இங்க? ஒன்ன கவனிக்கதாண்டா.